ஹாய் ஹலோ வெல்கம் ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா PLCயில் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்றத பற்றி லாஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதில் நம்ம ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்னென்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க, இது எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதே எக்ஸாம்பிளை உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எப்படி ஒரு AND கேட், அதாவது 2 இன்புட் லோட் ஆன் ஆகணும் அப்படின்றத நீங்கள் ப்ரோக்ராமாக போடுவீங்க அப்படின்றதுக்கு ஒரு கிளியரான ஒரு கிளாரிட்டி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராமை எப்படி இந்த ஹோம்ரன் PLC ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேரில் நான் உங்களுக்கு போடணும் அப்படின்றத சொல்லித்தர போகிறேன். ஓகேங்களா? ஹோம்ரன் அப்படின்ற ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேரை உங்கள் சிஸ்டமில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தா, ஸோ அப்போ உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா CX ப்ரோக்ராமர் அப்படின்றத உங்களுக்கு ஆப்ஷன் காமிக்கும். நீங்கள் CX ப்ரோக்ராமர் ஃபார் CP1E அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள், இது ஒரு ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர் ஃபார் பர்டிகுலர் PLC ஆஃப் ஹோம்ரன். ஓகேங்களா? இதை நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் சாஃப்ட்வேர்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபைல் அப்படின்றதில் போயிட்டு நியூ அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நியூன்னு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா இங்கே நீங்கள் டெவலப் பண்ண போகிற ப்ராஜெக்டோட நேம் கேட்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்காக என்ன பண்ணுறேன், ஸோ டெஸ்டிங் அப்படின்னு ஒரு நான் நேம் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்ட்ரோலர் மாடல் நம்பர் CP1E அப்படின்றது அந்த கண்ட்ரோலோட, அதாவது PLCயோட மாடல் நம்பர். ஓகே, ஸோ இந்த செட்டிங்ஸுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அந்த PLCயில் இருக்கிற டைப்ஸ், இப்போ நம்பர் ஆஃப் இன்புட் அவுட்புட் டிபெண்ட் பண்ணி அந்த PLCயோட மாடல் நம்பர் வேரி ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் E20, E30, E40, ஸோ இந்த மாதிரி இருக்குது. N40 அப்படின்றதும் ஹோம்ரானில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் மாடல் நம்பர் அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய அளவில் ரிசர்ச் பண்ணுவோன்னா நம்ம லேட்டாக பார்த்துக்கலாம். ஸோ இதில் நெட்வொர்க் டைப், அதாவது நீங்கள் PLCயும் உங்கள் லேப்டாப்பையும் எப்படி கம்யூனிகேட் பண்ண போகிறீங்க, அதாவது ப்ரோக்ராமை டெவலப் பண்ணதுக்கப்புறமா எப்படி நீங்கள் ப்ரோக்ராமை PLCக்கு டவுன்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு சொல்கிற செட்டிங்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நெட்வொர்க் எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்றதெல்லாம் அங்கே சொல்லியிருப்பாங்க. இதை லேட்டராக கம்யூனிகேஷனை பற்றி பேசும்போது நான் தெளிவாக சொல்லித்தரேன். ஸோ இது பேசிக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஏதாவது கமாண்ட் கொடுக்கணும் இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறதுன்னு நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் எதுவுமே தரல, ஜஸ்ட் நான் கொடுத்துக்கிட்டேன். ஓகே, நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுது, டெவலப் பண்ணுறதுக்கான ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ அந்த டெவலப் பண்ணுற ஸ்க்ரீனில் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், AND கேட் அப்படின்றத நான் டெவலப் பண்ண போகிறேன். AND கேட் ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் கொஸ்டின் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்புட் அண்ட் செகண்ட் இன்புட் ரெண்டுமே ஆன் பண்ணால் உங்களுக்கு லோட் ஆன் ஆகணும் அப்படின்றத உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், இதே இன்புட்க்கு ஒரு பேர் தரேன். நான் தான் சொன்னேன், நீங்கள் இன்டர்வியூ போகும்போது இல்லை இன்டர்வியூ இல்லை ஜாப்லேயே போகும்போது அந்த இன்புட்டுக்கு நேம் இருக்கும். மானே தேனே அப்படி பொன்மானே அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களை இன்டர்வியூவில் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக. ஓகே, அது ஒரு தெளிவாக நீங்கள் கிளாரிட்டியாக இருக்கணும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறேன், ஒரு பாய்லர் இருக்குது. பாய்லரோட லோ லெவல் அண்ட் ஹை லெவல் இந்த 2 சென்சாரும் சென்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இன்லெட் வால் ஓப்பன் ஆகணும். ஓகே, அப்படின்ற ஒரு கேட்டகரி. இல்லை ஒரு மிக்சர் இருக்குது. மிக்சரில் லோ லெவல் அண்ட் ஹை லெவல் 2 சென்சாரும் எப்போ சென்ஸ் ஆகுதோ அப்போ தான் மிக்சர் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஒரு பம்பு மோட்டர் வச்சுக்கோங்க. பம்பு மோட்டரில் இன்லெட் வால்வ் 1, இன்லெட் வால்வ் 2 2 வால்வுமே எப்போ ஆன் ஆகுதோ அப்போ தான் தட் மீன் எப்போ வால்வு ஓப்பனில் இருக்கோ அப்போ தான் என்ன ஆகணும், அவங்களுடைய மோட்ரு ஆன் ஆகணும் அப்படின்னு உங்களை கேட்குறாங்க. இது எல்லாத்துக்குமே சேம் தான். என்ன சொல்கிறேன், ரெண்டுமே ஆன் பண்ணாதான் அப்படின்றத தான் AND கேட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ போகும்போது AND கேட்டோட ட்ரூத் டேபிளை போட்டுட்டு நீங்கள் ஆன்சர் போடுங்கன்னு சொல்லலாம். இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸை கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கு நீங்கள் ஆன்சர் போடுங்க பார்க்கலாம் LDயில் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் சொல்லலாம். ஓகே, ஸோ ஆல்ரெடி எப்படி நோட்டில் போடணும் அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ சாஃப்ட்வேரில் என்ன பண்ணலான்னா, நான் தான் சொல்லிட்டேன், லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு இன்புட் அவுட்புட் எல்லாமே மேலே அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன இன்புட் வேணுங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ என்னன்னா என்ன, NCனா என்னன்னு சொல்லிவிட்டு அதை நாங்கள் ஷாப்லேருந்து வாங்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போதைக்கு உங்கள் ஷாப் எங்கே இருக்குது, மேலேயே இருக்குது இந்த டூல் பாக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த டூல்ஸில்
என்னோவை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் கிளிக் தான் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணதுமே என்னாச்சு, உங்கள் கர்சரை வந்து என்னோ அப்படின்ற சிம்பிளை கேரி பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு எங்கே வேணும், இந்த ஃபஸ்ட்டு செல் அந்த பாக்ஸுக்குள்ளே வேணும் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணதுமே அது ப்ளேஸ் ஆகிடுச்சு. பட் அதுக்கு நீங்கள் அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு அது உங்கள்கிட்ட கேட்குது. ஸோ இப்போ அட்ரஸ் என்னென்னா இந்த பிஎல்சியில் ஓம்ரான் அப்படின்ற பிஎல்சியில் அட்ரஸ் வந்துட்டு 0.0 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? இதுவே வந்துட்டு ஏபியில் ப்ரோக்ராம் பண்ணுறதா இருந்தால் இந்த ஓம்ரான் பிஎல்சியில் உங்களோட அட்ரஸ் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோன்னா 0.0 அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம். இதுவே நீங்கள் ஏபியில் ப்ரோக்ராம் பண்ணுறதா இருந்தால் அதோட அட்ரஸ் வந்து I:0/0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுவே வந்து சீமன்ஸில் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறதா இருந்தால் I:0.0 அவ்வளோதான், சிம்பிள். இப்படி இந்த இன்புட் அட்ரஸ் அப்படின்றது பிஎல்சிக்கு பிஎல்சி வேரி ஆகுமே தவிர இந்த என்ஓ என்சியில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ கன்ஃபியூஸே ஆகாதீங்க. நம்மளால் எல்லா பிஎல்சி ப்ரோக்ராமுக்கும் கண்ட்ரோலருக்கும் ப்ரோக்ராம் எழுத முடியும். நீங்கள் பேசிக் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன், அட்ரஸ் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுக்குறேன். இது என்ன பண்ண சொல்லுது, இந்த அட்ரஸை என்ன இன்புட், அதாவது இன்புட் 1ஆ இல்லை 2ஆ என்னன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ப்ரோக்ராமை பார்த்தா உங்களுக்கு புரியணும் இல்லையா? பண்ணுறேன், இதை இன்புட் 1 அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நார்மலாக வந்து இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். எப்படி நீங்கள் என்ன வேணால் நீங்கள் கொடுத்துக்கோங்க, விருப்பம். உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி என்ன பண்ணுறோம், என்ன ஒரு இன்புட் போட போகிறோம். நான் என்ன சொல்லியிருக்கேன், 2 இன்புட் போடணும் இல்லையா? ஸோ AND கேட் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு என்ன வால்வ் 1 வால்வ் 2ஆக இருக்கலாம், இல்லை லோ லெவல் சென்சார் ஹை லெவல் சென்சார் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன ஒரு இன்புட் வேணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ணது என்ன தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எஸ்கேப் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும், அந்த எண்ணோ அப்படின்றது அன்செலக்ட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ மறுபடியும் வேணும்னா சிம்பிள், மறுபடியும் அந்த எண்ணோ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கர்சர் வந்துட்டு அதுக்கு எண்ணோவை கேரி பண்ண ஆரம்பிச்சிருச்சு. கிளிக் பண்ணிங்க, மறுபடியும் என்ன பண்ணுது, அட்ரஸ் கொடுங்கன்னு அது உங்களை கேட்குது. அப்போ அடுத்த அட்ரஸ் என்ன ஸ்டார்ட் ஆகும்னா 0.1 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ஓகே கொடுத்தேன்னு என்ன ஆகுது, இதோட வேரியபிள் நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்புட் 2 அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் வந்து லோ லெவல் சென்சார் ஹை லெவல் சென்சார் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃபைன். நான் என்ன சொல்லியிருக்கேன், இப்போ உங்களுக்கு வந்துட்டு எஸ்கேப் அப்படின்றத பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நார்மலாகிடும் சொல்லியிருக்கேன். சிம்பிள். இப்போ எனக்கு வந்து என்ன பண்ணணும், அங்கே ஒரு லைன் போடணும். ஓகே, அதாவது என்ன சொல்லியிருக்கேன், ரங்கு கம்ப்ளீட் பண்ணணும் இல்லையா? செலக்ட் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு செல்லையும் கிளிக் பண்ண என்ன ஆகிடுச்சு, உங்களுக்கு வந்துட்டு அந்த லைன் ஃபார்ம் ஆகிட்டே வருது. சிம்பிள். இப்போ எனக்கு என்ன பண்ணணும், அவுட்புட் போடணும். அவுட்புட் டிஃபைன் பண்ணுறதுக்கு நீங்கள் மேலே இருக்கிற டூல் பாக்ஸில் இருந்துட்டு என்ன பண்ணிக்கோங்க, அவுட்புட் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே செலக்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அவுட்புட் அட்ரஸ் நான் என்ன பண்ண போகிறேன், டிஃபைன் பண்ண போகிறேன். இப்போ இந்த அவுட்புட் அட்ரஸ் ஓம்ரானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100.00ன்னு ஸ்டார்ட் ஆகும். 101 2 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நான் ஓகே கொடுத்தேன்னா இது என்ன பண்ணுது, ஆஸ் லைக் த சேம். இப்போ வேரியபிள் நேமை டிக்ளேர் பண்ண சொல்லுது. ஸோ வேரியபிள் நேம் என்ன கொடுக்கலாம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு அவுட்புட் 1 அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதை அவுட்புட் 1 அப்படி டிஃபைன் பண்ணதுமே என்னாச்சு, இப்போ நீங்கள் இந்த வேரியபிள் நேம் இப்படி கொடுக்கறதுனால என்னன்னா, ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா எடுத்து அதை ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை வேறு ஏதாச்சும் ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க, அந்த ப்ரோக்ராமை வந்து கண்ட்ரோலரில் இருக்குது, நீங்கள் வந்து கண்ட்ரோலர்லேருந்து உங்கள் லேப்டாப்புக்கு அப்லோட் பண்ணிவிட்டு அதை எடுத்து நீங்கள் வியூ பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வேரியபிள் நேம் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நான் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு டெக்னிக்கல் ஆன்சர் உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கேன். அப்லோட் அண்ட் டவுன்லோட் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா நீங்கள் நார்மலாக சாஃப்ட்வேரை டிபெண்ட் பண்ணி ஏதாவது நீங்கள் டவுன்லோட் அப்லோட் அப்படின்றத புரிஞ்சுருப்பீங்க. இங்கே வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு ப்ரோக்ராமை உங்கள் லேப்டாப்பில் டெவலப் பண்ணிவிட்டு இல்லை சிஸ்டமில் டெவலப் பண்ணிவிட்டு அந்த ப்ரோக்ராமை உங்கள் கண்ட்ரோலருக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுறீங்க இல்லையா, அதை என்ன சொல்லுவாங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி கண்ட்ரோலரில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதை உங்கள் லேப்டாப்புக்கு எடுத்துகிட்டு வரணும், அதனால் அதை அப்லோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டவுன்லோட் அப்லோட் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏன்னா இது வந்து கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ என் கர்சரை வந்து நார்மலாக கொண்டு வரணும். என்ன பண்ணணும், எஸ்கேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் நார்மலாக வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ப்ரோக்ராமை வந்து நான் பிஎல்சியோட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுவோன்னா, இந்த பிஎல்சியில் போயிட்டு ஒர்க் ஆன்லைன் அப்படின்றத நம்ம கொடுப்போம். ஸோ கொடுத்துட்டு கனெக்ட் பண்ணுவோம். இந்த பிஎல்சியோட கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் செட்டிங்ஸ் இங்கே இருக்குது. பிஎல்சி வந்து என்ன மாதிரியான
மெமரியில் வந்துட்டு இருக்குது அப்படின்றத கான்ஃபிகர் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸ்லாம் அங்கே இருக்குது. இதெல்லாம் நம்ம லேட்டாக பார்க்கலாம். பட் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா சிமுலேட் பண்ண போகிறேன். இந்த ப்ரோக்ராமை நான் கண்ட்ரோலருக்கு சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ப்ரோக்ராம் கரெக்டாக ஒர்க் பண்ணதா இல்லையா அப்படின்றத நான் செக் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், சிமுலேஷன் அப்படின்றது வந்து ஒரு ஆப்ஷன் மேலே இருக்குது. இதை நான் வந்து கிளிக் பண்ண போகிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் சிமுலேஷனுக்கும் செப்பரேட்டாக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் எனேபிளாக இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சிமுலேட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த ஓம்ரான் சாஃப்ட்வேர் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணும்போதே 2 சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க, உங்களுக்கு இந்த வீடியோலேயே லிங்க் தரேன், எடுத்துக்கோங்க. 2 ஃபோல்டரில் இருக்கும். ஸோ ஒரு ஃபோல்டரில் வந்து ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர், இன்னொன்றில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு அதோடைய சிமுலேஷன் சாஃப்ட்வேர் கொடுத்துருக்கேன். ஸோ எடுத்துக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, எடுத்துகிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி கற்றுக்கோங்க. தட்ஸ் இட். ஓகே, இதுக்கு எந்த சார்ஜஸும் எதுவும் இல்லை, ஃப்ரீ தான். ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நான் இப்போ சிமுலேஷன் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன ஆகுது, உங்கள் சிமுலேஷன் அப்படின்றது வந்து எனேபிள் ஆகுது. சிம்பிள். உங்கள் பிஎல்சிக்கு எப்படி நான் ப்ரோக்ராமை டவுன்லோட் பண்ணுவோன்னா அதே மாதிரி இப்போ இது என்ன பண்ணியிருக்கு, இந்த ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமை சிமுலேஷன் சாஃப்ட்வேருக்கு தள்ளிடுச்சு. ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ இப்போ சிமுலேஷனுக்கு போயிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த க்ரீன் கலரை பார்த்ததுமே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம், இது வந்து சிமுலேஷன் மோடில் இருக்குது. இப்போ நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா விச் மீன் இந்த லெவல் 1 சென்சார், லெவல் சென்சார் வந்து ஃபீல்டில் வந்து ஆன் ஆகிருக்கும். ஸோ அதை நான் இங்கே 1ன்னு கொடுத்து நான் சிமுலேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அதாவது லோ லெவல், ஹை லெவல் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வால்வ் 1 வால்வ் 2ன்னு சொன்னேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வால்வ் 1 ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, வால்வ் 1 ஓப்பன் ஆகிருக்கு, பட் வால்வ் 2 க்ளோஸில் இருக்குது. அப்போ உங்களுடைய பம்ப் மோட்ரு ஆன் ஆகணுமா, ஆகக்கூடாது. ஸோ ஸ்டில் அவங்களோட அவுட்புட் பம்ப் மோட்ரு எப்படி இருக்குது, ஆஃபில் தான் இருக்குது. சரிங்களா, இப்போது 2வது வால்வும் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுப்போம். 2வது வால்வு ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ என்ன ஆயிடுச்சு, உங்களுடைய 2 வால்வுமே ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ உங்கள் பம்பு மோட்ரு வந்து ஆன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போது திடீர்னு என்ன ஆயிடுச்சு, ஏதோ ஒரு வால்வு வந்து நீங்கள் தெரியாதனமாக க்ளோஸ் பண்ணுறீங்க, விச் மீன்ஸ் 0 பண்ணி என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும், உங்கள் அவுட்புட் அப்படின்றது ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ எப்போவுமே ப்ரோக்ராம் பண்ணுறவங்க இப்படி தான் வந்து செக் பண்ணி சிமுலேட் பண்ணி பார்ப்பாங்க, ஒரு கண்ட்ரோலருக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இதை சிமுலேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இல்லை அப்படி சிமுலேட் பண்ணும்போது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி லாஜிக் எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், மறுபடியும் இந்த சிமுலேஷன் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு சிமுலேஷனை அதாவது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷனை பார்த்துக்கோங்க, சிமுலேஷன் ஸ்டார்டர் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் இது உங்கள் டெவலப்மெண்ட் பேஜுக்கு உங்களை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு போயிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ப்ரோக்ராம்ஸை டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே எங்கேயாச்சும் வந்துட்டு அதாவது என்னோவை என்சி ஆக்கணும், என்சி என்னோவா ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ரைட். ஸோ ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்ன ஒரு ப்ரோக்ராம் உங்கள்கிட்ட சொன்னேன். என்ன சொன்னேன்னா, அதாவது உங்கள்கிட்ட 2 இன்புட் இருக்குது, 2 இன்புட்டில் எதுனா ஒரு இன்புட் ஆன் பண்ணாலே லோட் ஆன் ஆகணும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அதை நான் ஆர் கேட்டுன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நான் இங்கே என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னாக்கா, அதுக்கு ஒரு நேம் வைக்கிறேன். அதாவது இன்லெட் வால் 1 அப்படி இல்லைன்னா இன்லெட் வால் 2. ஏதாவது ஒரு வால்வு ஓப்பன் ஆனாலே போதும்பா, எனக்கு வந்துட்டு என்ன பண்ணுங்கள், என்னோடய பம்ப் மோட்டரை ஆன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஓகேங்களா, இப்போது இல்லை கொஸ்டினை வேறு மாதிரி சொல்லலாம். இப்போ ஒரு கன்வேயர் இருக்குது, கன்வேயரில் வந்து 2 சென்சார் இருக்குது, எதுனா ஒரு பக்கத்தில் வந்து இருக்கிற சென்சார் சென்ஸ் பண்ணாலே என்னுடைய கன்வேயர் ஆன் ஆகணும். ஓகேங்களா, சென்சாரு சென்ஸ் பண்ணிச்சுன்னா கன்வேயர் ரன் ஆகணும்ப்பா. ஓகேங்களா, அது ஃபஸ்ட்டு சென்சாராக இருக்கலாம், இல்லை செகண்ட் சென்சாராக இருக்கலாம். இந்த சென்சாருக்கு ஜாப் இன் சென்சார், ஜாப் அவுட் சென்சார் அப்படின்னு சொல்லிட்டு பொசிஷன் சென்சார் அப்படின்னு என்ன வேணால் அவங்க பேர் வச்சுக்கிட்டோம். நீங்கள் அந்த கொஸ்டினை கேட்டுக்கிட்டு ஓகே அதில் எத்தனை இன்புட் இருக்குது அப்படின்றத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்கன்னு நான் சொல்ல வரேன். ஓகேங்களா, ப்ரோக்ராமை நீட்டாக அப்சர்வ் பண்ணுங்கள். நான் சொல்லித்தர போகிற இந்த பேசிக்ஸில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இன்டர்வியூவில் போகும்போது கொஸ்டின்ஸ் வரும். ஆனால் வந்து உங்களை நல்லா கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக வேறு நேம் கொடுப்பாங்க அப்படின்றத நீங்கள் என் மனசில் நல்லா ஃபீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு எதனா 2 இன்புட் இருக்குது, 2ல் எதனா 1 ஆன் பண்ணாலே லோட் ஆன் ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், என்ன எடுத்துக்கிட்டேன், ப்ளேஸ் பண்ணுறேன். அட்ரஸ் வந்து ஆல்ரெடி 0.1 வரையும் நம்ம கொடுத்தாச்சு, 0.2 கொடுக்குறேன். இதை வந்துட்டு இன்புட் 3ன்னு தரேன்.
இப்போ பாருங்கள் இந்த ரெட் கலரில் சிம்பிள் இருக்குன்னா விச் மீன் அந்த ப்ரோக்ராமில் எரர் இருக்குது அப்படின்றத இப்போவே சொல்ல ஆரம்பிச்சிச்சு அது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு பேரலாக இன்னொரு இன்புட் வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே பேரலல் இன்புட் செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு கீழே தான் எனக்கு வேணும். ஸோ நான் இங்கே ஒரு செல் இருக்குல்ல, இந்த செல்லில் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ அதுக்கு அட்ரஸ் வந்து பார்த்திங்கனாக்கா நான் 0.3 தரணும். அவுட் இன்புட் என்ன கொடுக்க போகிறேன், 4ன்னு நான் தரேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, உங்களோட பேரலல் கிடச்சிருச்சு. நான் லைனை கம்ப்ளீட் பண்ணணும். லைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவுட்புட் போடணும், செலக்ட் பண்ணிக்கோங்க, ப்ளேஸ் பண்ணுங்கள். 100.1 ஆல்ரெடி நம்ம 0 கொடுத்துட்டோம். இது வேறு ஒரு அவுட்புட் அப்படின்றதுனால டிஃபைன் பண்ணுறோம். இது வந்து அவுட்புட் 2 டிஃபைன் ஆயிடுச்சிங்களா? அவ்வளோதான். எஸ்கேப் கொடுத்தேன், என் சிம்பிள் நார்மல் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், நான் சிமுலேஷனில் போகிறேன். ஸ்டார்ட் சிமுலேஷன் கொடுத்துட்டேன். இந்த ப்ரோக்ராம் என்ன ஆகுது, அப்படியே சிமுலேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறேன், என்னுடைய வால்வில் ஃபஸ்ட்டு வால்வை ஆன் பண்ணுறேன். அதாவது நீங்கள் ஆன் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். அப்போ என்ன ஆச்சு, உங்களுடைய மோட்ரு ஆன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகே, கன்வேயர்னா கன்வேயரில் ஒரு சென்சார் சென்ஸ் பண்ணதுமே லோடு ஆன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இதுவே ஆஃப் பண்ணணும் அப்படின்னா 0 கொடுத்து என்ட்ரு கொடுத்தா ஆஃப் மினி 1ன்னு கொடுத்து என்ன பண்ணுறேன், ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் ஏதாவது ஒரு இன்புட் ஆன் பண்ணாலும் என்ன ஆயிடுச்சு, அவுட்புட் ஆன் ஆயிடுச்சு. ஓகே, ரெண்டுமே ஆன் பண்ணாலும் ஆன் ஆகுது. கரெக்டுங்களா? அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், AND கேட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், OR கேட்டுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். கொஸ்டின்ஸ் எப்படி நான் கேட்கலான்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டு அப்படின்னாக்கா வந்துட்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய மெயில் ஐடியை வந்து இந்த வீடியோக்கு கீழே நான் கொடுக்குறேன். ஸோ மெயிலில் வந்து ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க. என்னால் கண்டினியூஸாக வந்து வீடியோ போட முடியாததுக்கு ஐ எம் வெரி சாரி பிகாஸ் ஆஃப் த ஜாப் கமிட்மெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டு சொல்லுங்கள். அந்த மாதிரி ஃப்ரீயாக கற்றுக்கலாம் அப்படின்றத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹேவ் அ குட் டே.